Hello friends, welcome to Blue Balls Innings. Cricket story இன்னைக்கு நாம பார்க்க போறது IPL மேட்ச் for Delhi Capitals versus Lucknow. இந்த மேட்ச் வந்து விசாகப்பட்டினத்தில் நடக்குது. டாஸ் ஜெயிச்ச டெல்லி கேபிட்டல்ஸ் பவுலிங் சூஸ் பண்றாங்க. இந்த டைம் டெல்லி கேபிட்டல்ஸ் கேப்டன் அக்ஷர் பட்டேலும் லக்னோவுக்கு வந்து காஸ்ட்லிஸ்ட் மேனா ரிசர்வ் பண்ணிட்டு கேப்டனா இருக்காங்க. KL ராகுல் பர்சனல் ரீசன்ஸ்னால இந்த மேட்ச்ல ஆடல. அண்ட் தென் ஃபர்ஸ்ட் பேட்டிங் இறங்கின லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஆரம்பத்துல இருந்தே சூப்பரா விளையாண்டாங்க. ஓபனர்ஸா வந்த மார்க்ரமும் மிச்சல் மார்ஸும் நல்லாவே ஓப்பனிங் கொடுக்குறாங்க. பவுண்டரிஸ் அண்ட் சிக்ஸஸை ஃபர்ஸ்ட் ஓவர்ல இருந்தே அவங்க அடிக்கிறாங்க. அன்பார்ச்சுனேட்டா மார்க்கம் வந்து 15 ரன்ஸ்ல அவுட் ஆயிடுறாரு. அதுக்கு அடுத்து வந்த பூரனும் மிச்சல் மார்ஸும் சேர்ந்து ஸ்கோரை வேற லெவல் எடுத்துட்டு போறாங்க. ரெண்டு பேருமே வந்து 200 ஸ்ட்ரைக் ரேட்ல அடிக்கிறாங்க. சிக்ஸஸ் ஃபோர்ஸஸும் ஓவருக்கு ஓவர் வந்துகிட்டே இருக்குது. பாத்தீங்கன்னா 6 ஓவர்ல 64 ரனுக்கு ஒரு விக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான பொசிஷனுக்கு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் தொடர்ந்து அவங்க பவுண்டரி ஸ்கோர் பண்ணிட்டு இருந்த பேட்ஸ்மேன்ஸ் மிச்சல் மார்ஸ் தன்னுடைய 50 21 பால்லையும் நிக்கோலஸ் பூரன் அவருடைய 50 24 பால்லையும் ஸ்கோர் பண்றாங்க. 10 ஓவர்ல பாத்தீங்கன்னா 117 ரனுக்கு ஒரு விக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்கான பொசிஷனுக்கு வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் மேட்ச் வந்து மாறுது. மிச்சல் மார்ஸ் அவரோட விக்கெட்டை லூஸ் பண்றாரு. அதுக்கு அடுத்த வந்த ரிஷப் பண்ட் அவுட் ஆகுறாரு 0 ரன்ஸ்ல. அண்ட் தென் பூரனும் அதை தொடர்ந்து அவுட் ஆகுறாரு. இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் வர பேட்ஸ்மேன்ஸ் யாரும் பெருசா ஸ்கோர் பண்ண முடியல. விக்கெட்ஸும் அடுத்தடுத்து போயிட்டே இருக்குது. லாஸ்ட் ஓவர்ல மில்லர் 2 6 அடிச்சு டீம் ஸ்கோரை 200 கிராஸ் பண்ண வைக்கிறார். 20 ஓவர்ல 209 ரனுக்கு 8 விக்கெட் அப்படிங்கிற ஒரு நல்ல ஸ்கோரை வந்து ரீச் பண்றாங்க. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல 250 தாண்டும் அப்படிங்கிற நிலைமையில இருந்த லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் 209 ரன் அப்படிங்கிற பிலோ பார் ஸ்கோர்ல வந்து முடிகிறாங்க. இதுக்கு அடுத்து கிளம்பிறங்கின டெல்லி கேபிட்டல்ஸ் ஓபனர்ஸா வந்த மெக்ரகரும் ஃபிளாப் டு பிளஸையும் வர்றாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர்லயே தாக்கூர் வந்து 2 விக்கெட்டை கேப்சர் பண்றாரு. மெக்ரகரும் அவுட் ஆயிடுறாரு. அடுத்து வந்து அபிஷேக் போர்ல அவுட் ஆயிடுறாங்க. அதுக்கு அடுத்து வர அடுத்தடுத்த பேட்ஸ்மேன்ஸ் விக்கெட் விட்டுட்டே இருக்கிறாங்க. 6 ஓவர்ல பாத்தீங்க அப்படின்னா 58 ரனுக்கு 4 விக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தடுமாற்றமான நிலைமையில தான் இருக்காங்க. டூப்ளசிஸ் அது வரைக்கும் பவுண்டரிஸ் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. பவர் பிளே முடிஞ்சோடனே டூப்ளஸையும் 29 ரனுக்கு அவரோட விக்கெட் லூஸ் பண்றாரு. 10 ஓவர்ல பாத்தீங்கன்னா 88 ரனுக்கு 5 விக்கெட்னு சொல்லிட்டு முக்கியமான எல்லா பேட்ஸ்மேனும் அவுட் ஆயிடுறாங்க. அங்கேயே மேட்ச் முடிஞ்சு போச்சுன்னு எல்லாமே ஒரு ஹோப்பை லூஸ் பண்ற ஸ்டேஜில் இருக்காங்க. அங்கதான் வந்து கிறிஸ்டியன் ஸ்டப்ஸ் வந்து பவுண்டரிஸ் ஸ்கோர் பண்ணி கொஞ்சம் வந்து ரீபில்டிங் பண்ணி தராரு. அவரும் தன்னோட விக்கெட்டை 34 ரன்ல லூஸ் பண்றாரு. இதுக்கப்புறம் வர 20 வயசு பையன் விப்ராஜ் நிகாம் அவரும் அஸ்டோஷ் சர்மாவும் சேர்ந்து பவுண்டரிஸ் அண்ட் சிக்ஸஸா ஸ்கோர் பண்ணி ரன் ரேட்டை மேல எடுத்துட்டு போறாங்க. ஸ்கோரையும் வந்து வேகமா உயர்த்திட்டு வர்றாங்க. விப்ராஜ் நிகாம் வந்து 39 ரன்ல அவுட் ஆகுறாரு. அதுக்கப்புறமா மேட்ச் வந்து ரொம்பவே த்ரில்லிங் ஆகுது. ஏன்னா ஒரு சைடு வந்து விக்கெட் விழுந்துட்டே இருக்குது. இன்னொரு சைடு வந்து அஸ்டோஷ் சர்மா பவுண்டரிஸ் நெவர் கிவ் அப் ஆட்டிட்யூட்ல பவுண்டரிஸா ஸ்கோர் பண்ணிட்டே இருக்காரு. அண்ட் தென் ஃபைனல் ஓவர்ல மேட்சை சேஸும் பண்றாரு. 211 ரனுக்கு 9 விக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு த்ரில்லிங்கான சேஸை வந்து கம்ப்ளீட் பண்றாங்க. பிளேயர் ஆஃப் தி மேட்சை அஸ்டோஷ் சர்மாவை சூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் வீடியோ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.